மெகா கூட்டணியை அமைக்கும் எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். நேற்றைய தினம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையினுடைய சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்திலே மிகப்பெரிய அமோகமான வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டது. அதுவே நமது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது அப்படின்னே கூட சொல்ல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி சில காலங்களுக்கு முன்பு, அதாவது 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அந்த நேரத்திலே மெகா கூட்டணி என்பது அமைத்திருந்தாலும் அது வேலைக்காக ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படும். ஏன்னா அது மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். அந்த நேரத்திலே அதிமுக எந்த ஒரு நபருக்கும் ஆதரவுகளை கொடுக்காமல் தான் இருந்தது. அதனால் அந்த தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதிமுக பார்க்கல. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக மிக ஒரு முக்கியமான தேர்தல். அது மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கும் ஒரு முக்கியமான தேர்தல். தமிழகத்தில் ஒரு தலைவரை நம்மை ஆளக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்படிங்கிறப்ப தமிழக மக்கள் புறம் சிந்தித்து தான் வாக்கு. 2024 அப்படிங்கிறது மோடிக்கு எதிரான நிலைமை என்பது இருந்தது. ஆனால் 2026 என்பது ஸ்டாலினுக்கு எதிரான நிலைமை தான் தமிழகத்திலே உருவாகி கொண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாமகவுடன் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைகளை முடித்துவிட்டு, அதே இன்னொரு புறத்திலே தேமுதிகவுடன் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளும் ஒரு புறத்திலே ஓடிக்கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு. இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே திமுகவிலே வலுவான ஒரு கூட்டணி என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமது ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கொண்டு கண்டிப்பாக ஜெயித்து உள்ளாம் என மனப்பான்மையிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் திமுக கூட்டணியிலே பிரச்சனை என்பது வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் காங்கிரஸ் கட்சியின் மூலமாகத்தான் பிரச்சனை என்பது வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இப்ப தற்சமயம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்குவதற்கும் அதே போல துணை முதல்வர் பதவிகளை தருவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி இந்த முறை அதிகப்படியான தொகுதிகளை திமுகவுடன் நேரடியாகவே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இரண்டுமே திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விசிக மற்ற முஸ்லிம் லீக் கட்சிகள் பூராமே நமது திமுக கூட்டக்கூடிய கட்சிகள் பூராமே கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டால் இந்த முறை 10 தொகுதிகளை எதிர்பார்க்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இளைஞர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பதை கொடுப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் இளைஞர் பட்டாளத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் என்பது கொடுக்க வேண்டும். அதன் காரணமாக திமுக அதிகப்படியான தொகுதிகளிலே போட்டியிட வேண்டும். கூட்டணி கட்சிகள் பூராமே அதிகப்படியான தொகுதிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த கூட்டணியிட்டு வெளியேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அந்த வெளியேறக்கூடிய கட்சிகளிடம் தற்போது எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையிலே 90% முடிவுகள் என்பது எட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அடிப்படையில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அப்படி ஒரு 2-3 கட்சிகள் ஒரு 2 கட்சிகள் கூட்டணிக்குள் வந்தாலும் அதிமுக மெகா கூட்டணியாகத்தான் பார்க்கப்படும். அதிமுக கூட்டணியிலே பாஜக, பாமக, தமாக போன்ற கட்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக ஒரு இரண்டு கட்சிகள் மட்டும், அதாவது தேமுதிக மற்றும் 2 கட்சிகள் அதிமுக வந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.